தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது. ஆண்டவன் புகழை ஆர்வமாய் பாடி நிறைந்த உள்ளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம். அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின. அவரே இரவையும் பகலையும் அமைத்தார். அவரே நமக்கு உண்மை ஒளியாம். அவரே நமக்கு நிலையான ஒளியாம். நேரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உமகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை. மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம். தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள். தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள். காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன.
எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேச்சென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுருவென தழைத்தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள், செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். முன்மொழி 2. நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். வானங்களே, நான் பேசுவேன், செவி கொடுப்பி. பூவுலகே, என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல், என் அறிவுரை மழையென பெய்திடுக, என் சொற்கள் பனியென இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மைமிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகெட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறி பிறழ்ந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர். ஞானமற்ற மதிக்கெட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா? பண்டைய நாடுகளை நினைத்துப் பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப் பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வார். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். முன்மொழி 3. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது.
போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். நான் போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். நான் போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழிகளிலும் உந்தன் வலிமையும் உறுதியும் உண்டு. தீயவரின் தோல்வியிலும் பகைவர்களின் வீழ்ச்சியிலும் உந்தன் மேன்மையும் நீதியும் உண்டு. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். நான் போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். வானத்திலே வெண்ணிலவை விண்மீன்களை அமைத்தீரே, மனிதனுக்காக அமைத்தீரே. பூமியிலே பறவைகளை விலங்கினத்தை படைத்தீரே, மனிதன் நாட்டிட அழைத்தீரே. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். நான் போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. மாட்சிமை நிறைந்த மன்னவன் நீ, ஆட்சியும் அரசும் உள்ளவன் நீ. போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். நான் போற்றுவேன் ஆண்டவா உம்மை, மனதார போற்றிடுவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 16 முடிய. உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள்.
சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒருமனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். சிறுமறுமொழி. நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். என் நா உம் நீதியை எடுத்துரைக்கும். நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்தருளும். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்தருளும். மன்றாட்டுக்கள். தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனின் சகோதர சகோதரிகளாக நம்மை தேர்ந்து கொண்டார். காலமெல்லாம் அவர் நம்மோடு இருந்து தமது அன்பில் நம்மை காத்து வருகிறார். உலகின் தேவைகளுக்காக அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, அன்றாட வேளைகளில் எங்களுக்கு துணையாயிரும். எங்கள் நகரங்களை திட்டமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம். மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திட செய்தருளும். ஆண்டவரே, அன்றாட வேளைகளில் எங்களுக்கு துணையாயிரும். கலைஞர்கள், கைவினைஞர்கள், இசையமைப்போர் ஆகியோர் மேல் உமது ஆவியை பொழிந்தருளும். அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விற்கு பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தருவனவாக. ஆண்டவரே, அன்றாட வேளைகளில் எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் செய்வதனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும். உம் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது. ஆண்டவரே, அன்றாட வேளைகளில் எங்களுக்கு துணையாயிரும். நீர் உம் மகனின் உயிர்ப்பினால் எங்களை புதுப்படைப்பாக்கினீர். புதியதோர் வாழ்வையும் புதியதோர் உலகத்தையும் நாங்கள் உருவாக்க ஆற்றலை தாரும்.
ஆண்டவரே, அன்றாட வேளைகளில் எங்களுக்கு துணையாயிரும். இறைவேண்டல்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேண்டலை நாம் ஒருமித்து இப்போது சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, நாங்கள் எமது குரலாலும் மனத்தாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக. எமது வாழ்வே உமது கொடையாகையால் நாங்கள் கொண்டிருப்பவைகளும் நாங்களும் உமது உடைமைகள் ஆவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.